ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tamilsvai.com. நாம் இன்னைக்கு எப்படி ஆப்பம் மாவு தயாரிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் ஆப்பமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது மாவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு கடையில் போய் சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே நம்மளால் நல்ல மொறுமொருனான ஆப்பத்தை செய்ய முடியும். அதுதான் இன்னைக்கு நான் எப்படி மாவு எப்படி செஞ்சு எப்படி ஆப்பம் சுடலாங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது 4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். கப்பு நான் இந்த கப்புக்கு அளந்திருக்கிறேன். இந்த சில்வர் கப்புக்கு 4 கப் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் எடுத்துக்கலாம். 1 வீக்குக்கு தேவையான மாவு நான் எடுத்திருக்கேன். இதை நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 1 வீக் வரைக்கும் இது எந்த புளிச்சோ இல்லை எதுவுமே போகாது. 1 வீக் நல்லா இருக்கும். ஸோ நான் 1 வீக்கு தேவையாக 1 வீக்காக 4 கப் இதில் எடுத்திருக்கேன். இப்போ நான் இது 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது நான் எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கழுவி ஊற வைக்கணும். இப்போ நான் அரிசி நல்லா கழுவி இதை நல்லா ஊற போட்டிருக்கேன். இது குறைஞ்சது மினிமம் 2 மணி நேரம். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற போடலாம். ஆனால் 2 மணி நேரமாவது ஊறி இருந்தால் தான் மாவு நல்லா அரைச்சி நல்ல பக்குவமாக வரும். ஸோ அதனால் மினிமம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு கூட இது தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயில் உள்ள தண்ணி, இந்த தண்ணியும் நம்ம அதில் கூட சேர்க்கணும். அது இல்லாமல் இது இப்படி ஒரு 2 கை அளவுக்கு வடித்த சாதத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், சோறும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம இதையும் அது கூட சேர்த்து போட்டு நல்லா ஆட்டும் போது தான் நம்மளுக்கு அந்த நல்ல டேஸ்ட் வரும். இந்த தேங்காய் தண்ணி கூட நீங்கள் ஒரு அரை முடி தேங்காய் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நான் 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் அரிசிக்கு ஒரு அரை முடி தேங்காவை நம்ம திருவி போடலாம். ஆனால் நான் இன்னைக்கு தேங்காய் போடலை. ஆனால் நீங்கள் வேணா தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், ஒரு இனிப்பு தன்மையோடு நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம எப்படி மிக்சியில் ஆட்டலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது. இந்த அரிசி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்ச அரிசியை. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாதம் இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நான் மிக்சியில் தான் ஆட்ட போகிறேன். இது ரொம்ப ஈஸின்னு சொன்னதுக்கு ரீசனே இதுதான். எல்லோரும் கிரைண்டரில் போட்டு ஆட்டணும் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக அதை மிக்சிலே நம்ம ஆட்டிடலாம் இந்த ஆப்பத்துக்குள்ள மாவை. ஸோ நான் மிக்சியில் கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தேங்காய் தண்ணியும் தேங்காய் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி தேவையான நிறைய ஓகே. நம்ம தண்ணி ஊற்றும் போது எப்போவுமே நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும்னா, தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி அரிசிக்கு கீழே தான் இருக்கணும். அரிசிக்கு மேலே தண்ணி வரவே கூடாது மிக்சியில், இல்லைன்னா அது ஆட்டுப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ உள்ளாடி தான் தண்ணி இருக்குது, அரிசிக்கு மேலே தண்ணி இல்லை. அப்படி வச்சு நம்ம ஆட்டணும். அப்படின்னா தான் நல்லா ஆட்டுப்படும். இல்லைன்னா ரொம்ப ஓவர் தண்ணி ஆகி போயிடும். நம்மளுக்கு மாவு கரைக்கும் போது அது ஒரு கரெக்ட் பக்குவத்தில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மை போல் நம்ம அரைக்கவே கூடாது. ஆப்பத்துக்குள்ள மாவு ரொம்ப நைஸாக ஆகவே கூடாது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குறைன்னு இருக்கும். உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ என் கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பதம். ஜூம் ஆகுது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நான் எல்லாமே ஆட்டிட்டேன், அரிசி எல்லாத்தையும் ஆட்டிட்டேன், மிக்ஸ் பண்ண. இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கட்டியாகவும் இல்லை, இந்த மீடியமாக இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வசதி. ஏன்னா நாளைக்கு நம்ம சுடும்போது தண்ணியாக இருந்துச்சுன்னா ஆப்பம் சுடும்போது நம்மளுக்கு அந்த கரெக்ட் பக்குவம் வராது. ஸோ அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நம்ம இப்போ இது கூட உப்பு போட்டு இப்போ நம்ம இது கூட உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 12 மணி நேரத்துக்கு நம்ம வெளியில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் உடனே வைக்கக்கூடாது. இது நல்லா நீங்கள் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி வச்சுட்டு, இன்னைக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ 6 மணிக்கு இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஆப்பத்தை ஆட்டி வச்சுருக்கீங்கன்னா நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் அது வெளியில் தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நல்லா புளிச்சு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ மாவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கு காலைல புளிச்சு வரும்போது மாவு எந்த அளவில் இருக்குங்கிறத நான் காணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது தெரியும். ஓகே, இப்படி வரணும், நல்லா பொங்கி வந்தால் தான், புளிச்சு பொங்கி வரும்போது தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக
நல்லா மொறுமொறு நல்ல டேஸ்டி கிடைக்கும். ஸோ அந்த எவ்வளோ புளிக்குதோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதனால ஒரு 12 மணி நேரத்துக்கு நீங்கள் இதை வெளியில் வைக்கணும். பார்த்தீங்களா, நல்ல மாவு நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு எப்போ தேவையோ அப்போது நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து கலக்கணும். இப்போ நான் எப்படி ஆப்ப சுடுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். இப்போ நான் ஆப்பத்துக்கு ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்துருக்கேன். இந்த மூடி கரண்டில் எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடா எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆப்பத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆச்சுன்னா ஆப்பம் ஒழுங்காக வராது, ரொம்ப மெல்லிசாக போயிடும். இப்படி இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்படி இருந்துச்சுன்னா ஆப்பம் சரியாக வரும். அவ்வளோதான். இது ஆப்பச்சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவைன்னா நீங்கள் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய்னா ஒரு சின்ன துணி வச்சு லைட்டாக தடவணும். நிறைய எண்ணெய் இருந்துச்சுன்னா ஆப்பம் ஒழுங்காக வராது. ஸோ இப்போ நம்ம ஆப்பத்தை ஊற்றி காணிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஸ்பூன் இப்படி ஊற்றிட்டு நல்லா இப்படி விரிக்கணும் அப்பத்தை. பார்த்தீங்களா, இப்போ எப்படி விரிஞ்சு வந்திருக்கு. அப்புறம் நம்ம அதை மூடி வச்சிடணும். இப்போ சில நேரம் நம்ம விரிக்கும் போது அது ஒழுங்காக வந்து விரிப்படாமல் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது தண்ணி சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சோண்டு நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஊற்றுனீங்கன்னா நல்லா விரிஞ்சு வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆப்பம் ஊற்றும் போது நம்ம சிம்மில் வச்சுட்டு ஆப்பம் ஊற்றி நல்லா விரிச்ச பிறகு நம்ம ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஆப்பம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஆப்பம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த கரையெல்லாம் நல்லா முருவி வருது பார்த்தீங்களா. அதான் இப்போ ஆப்பம் ரெடி ஆயாச்சு. நம்ம எடுத்து அதை ஒரு பிளேட்டில் வைக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் ஆப்பம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் நடுவில் முட்டை ஊற்றி முட்டை ஆப்பம் கூட சுட்டுக்கலாம். நம்ம வேறு ஏதாவது உள்ளாடி வெஜிடபிள்ஸ் போட்டு மூடி வச்சு இது பண்ண கூட பண்ணலாம். எல்லாமே ஸ்டஃப்ட். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் ஆப்பம் சுடுறதுக்கு உள்ள முறை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நல்ல மாவு புளிச்சாதான் உங்களுக்கு நல்லா அந்த அந்த சைடெல்லாம் வந்து நல்லா மொறுன்னு வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி தோசை மாதிரி ஆயிரும். ஸோ மாவு நல்லா புளிச்சிருக்கணும், கரெக்டாக ஆப்பம் சோடா மிக்ஸ் பண்ணணும், தண்ணி கரெக்டாக இருக்கணும். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆப்பம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. வீட்டிலேயே நல்லா மொறுன்னா ஆப்பம் சுட்டுக்கலாம்.